டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஒத்து வராது. ஆக்சுவலி அங்க சிங்கிள் இன்ஜின் சர்க்கார் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த லைட் வெயிட் கேண்டிடேட்ஸ் ஃபிகர்ஸையே இவங்க பார்த்து செலக்ட் பண்றாங்கன்னா, நான் சொல்றதை எவன் கேக்குறானோ அவன் தான் எனக்கு கீழே இருக்கணும். ரேகா குப்தா அவர்கள் டெல்லியில இந்த கவர்மெண்டோட ஸ்டேட்மெண்ட் வாஸ் ரியலி வந்து அது ரொம்ப ஸ்கேரியா இருக்கு எனக்கு. யாருக்கு காதுல நீங்க இப்ப தோடு போட்டு விடுறதுக்கு முயற்சி பண்றீங்க? இந்த தேசத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்துக்களாக மாறணும். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை ஒரு மாநிலத்துல அவங்க விதைக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஸ்டெப் எடுக்கிற அளவுக்கு பவர் இல்ல. தே ஆர் பவர்லெஸ் ஆக்சுவலி. தான் சொல்லை கேட்கும் பிள்ளைகளை போடணும். அவங்க வந்து லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு பாதுகாக்க தெரியல. ஒரு மனிதனை நீ வந்து உன்னோட கொள்கை ரீதியா எதிர்க்க முடியல, அரசியல் ரீதியா எடுக்க முடியல, நின்னு களத்துல நின்னு விளையாட துப்பு இல்லாம, உள்ள நின்னு களத்துல நின்னு ஜெயிக்க வக்கு இல்லாம, இங்க இருந்து ஓடி போய் மோடி கால்ல விழுந்து வழிய தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் அவன் வந்து இது டபுள் இன்ஜின் சர்க்கார் பேசிட்டு போறாங்க. பிஜேபி எதிர்ப்பு மனநிலைங்கிறது தமிழ்நாட்டுல இருந்து எப்பவுமே எடுக்க முடியாதது. ஏன்னா அவங்க யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு தமிழ் மக்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது பெரியார், அண்ணா, கலைஞர் என, அயோத்திதாசர் என திராவிட இயக்கங்கள் தேர்ந்து வளர்த்த மண். மைச்சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் செய்தி தொடர்பாளர் தோழர் ராஜேஸ்வரி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு தெரிஞ்சிடும். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், மதுராந்தகத்துக்கு வந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா டபுள் இன்ஜின் சர்க்கார் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் வந்துட்டு தமிழ்நாடு வேகமா வளர்ச்சி அடையும். குறிப்பா குடிதண்ணீர், மாசு கட்டுப்பாடு, பிளஸ் வந்து பெண்கள் பாதுகாப்பு முக்கியமாக, அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா சமூக ஒற்றுமை. இந்த 4 விஷயங்களும் முக்கியமா வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்ததுனாக்கா எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. ஆனா அதுக்கு உள்டா அடிக்கிற மாதிரி இந்த வயர்ல வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு வெளியிட்டு இருந்தாங்க. அந்த செய்தியை பார்த்தீங்களா? அதுல இருந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஒத்து வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அங்க சிங்கிள் இன்ஜின் சர்க்கார் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மோடி அவர்களையும் பிஜேபி அவர்களையும் பொறுத்த வரைக்கும் அது சிங்கிள் இன்ஜின் சர்க்கார் தான். அத வந்து இவங்களே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம ஏதோ டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு அவங்கள வந்து ஏதோ ஒரு அவங்க என்னமோ விட்டு கொடுத்து வாழ்ற மாதிரியும், மத்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கு விட்டு கொடுத்து வாழ்ற மாதிரியும், ஏன் தற்பொழுது கவர்னர் இருக்கிறார், கவர்னர் எங்கேயாவது நமக்காக ஒரு விட்டு கொடுத்து இருக்காரா, இல்லது வந்து அவருடைய கடமையாவது அவர் செய்யறாரா அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்ப தமிழ்நாட்டிலேயே இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதாவது நம்ம என்னத்தை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியுங்கிற மாதிரி மோடி அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்தியே பேசிட்டு இருக்காரு. அதைத்தான் இந்த ஒயர் வந்து குறிப்பிட்டு ரொம்ப அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் அது. அந்த டிஸ்கிரிப்ஷனை படிக்கும் பொழுது உண்மையிலே இவங்களோட அஜெண்டா என்ன அப்படிங்கிறது வந்து இந்து தேசமாக இதை மாற்றுவதற்காக அதை ஒரு நோக்கமா வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் இவங்க வந்து எல்லா ஸ்டேட்லயும் எப்படி வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க, இப்படி இவங்க அப்பாயிண்ட் பண்றது மூலியமாக என்னென்ன விளைவுகள்லாம் ஒவ்வொரு மாநிலமும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. தட் நீடட். இப்ப அது ரொம்ப தேவையான ஒரு ஆர்டிக்கல் இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு. ஏன்னா இவங்க வந்து டபுள் இன்ஜின் வந்து ஒரு டப்பா இன்ஜின், அது ஒரு சிங்கிள் இன்ஜினே சரியாக ஓடுற இன்ஜின் கிடையாது அப்படிங்கறத காட்டுற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது தோல். முக்கியமான பதவிக்கு வந்து பார்த்தா திறமை அனுபவம் உள்ளவர்களை வைத்துக் கொண்டு வந்துட்டு ஆட்சியை வந்துட்டு நடத்தணும். ஆனா இவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் அமைக்கணும் அப்படின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா திறமை இல்லாத நபர்கள் அப்படின்ற நபர்களை வச்சுக்கிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஆக்கி சாமானியர்கள் நாங்க வந்து சிஎம் ஆக்கிட்டோம் அப்படின்னு ஒரு தம்பட்டு அடிக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் நரேந்திராவும் அமித்ஷாவும் ஒரு உள்நோக்கமாக இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்ற வார்த்தை பயன்படுத்துறாங்களா? இவங்களுடைய பிளானிங்கே டோட்டலி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மோடி அண்ட் அமித்ஷா தான் சொல்லணும். இது எப்படி குஜராத்ல நடந்ததோ அதே தான் தற்பொழுதும் எங்க பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எப்படின்னா, இப்போ ஒரு மாநிலத்துல 2 மேஜரான பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வில் டேக் மத்திய பிரதேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்க வந்து நம்மளுடைய யாதவ் அவர்கள் தற்பொழுது சிஎம் ஆக இருக்கிறார். ஆனா யார வந்து ஒரு சிஎம்மா சூஸ் பண்ணிருக்க வேணும் அப்படின்னா, சௌகான் அவர்களை சூஸ் பண்ணிருக்க வேணும். ஏன்னா அவர் நிறைய முறை எம்பியாக இருந்திருக்கிறார்.
பல முக்கியமான பொலிட்டிக்கல் பதவிகள்ல மேற்பதவிகள்ல இருந்திருக்காரு. அவருக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படி இருந்தும் சௌஹான் அவர்களை வந்து அந்த ஒரு முதல்வர் பதவிக்கு எடுக்காம இவங்க யாதவ் அவர்களை எடுக்கிறாங்க. அவர் வந்து ஒரு லோ ப்ரொஃபைல், அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் பொசிஷனுக்கு ஒரு லோ ப்ரொஃபைல் கேண்டிடேட். அவர் ஒரு 3 டேர்ம் தான் எம்எல்ஏவா இருக்காரு. மேலும் வந்து இந்த யாதவ் கமிட்டில இருந்து நாங்க எடுக்கிறோம்ங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. மேலும் இவங்க இதை எடுக்கிறதனுடைய பின்னணி எதுவா இருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 5 ஸ்டேட்ல வயர்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த 5 ஸ்டேட் வச்சுமே நம்ம பார்த்தோம்னா, மத்திய பிரதேஷ்ல எடுத்திருக்கக்கூடிய யாதவ் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் ஓட ரொம்ப க்ளோஸா நெருக்கமாக பல விஷயங்களை ஆர்எஸ்எஸ்க்காக எடுத்துட்டு பேசியவரா இருந்திருக்காரு. லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மேலும் இவர் பாத்தீங்கன்னா அந்த உஜ்ஜைன்ல மட்டும்தான் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். அங்க கூட ஒரு நிறைய பேருக்கு ஒரு தெரியாத ஒரு ஆளை அந்த ஸ்டேட்டுக்கே, அதாவது ஒரே ஒரு தொகுதியில மட்டும் தெரிந்த ஒரு மனிதர் கொண்டு போய் அந்த ஒரு ஃபுல் ஸ்டேட்டுக்கே வந்து ஒரு சிஎம்ஆ போட்டதும், மேலும் அதை சௌஹான் அவர்கள் வாயினாலேயே முன்மொழிய வைத்ததும் தான் அங்க ஒரு மிகப்பெரிய சிறப்பா இருக்கு. நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, மோடிஜி அவர்களுடைய நோக்கம் இந்த இடத்துல என்னவா இருக்குன்னா, ஒருவேளை நம்ம பதவிக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டா போட்டோம்னா, ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் பதவிக்கே அடுத்த சிஎம்ஆ இருக்கவங்க தானே பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு போக முடியும். அப்படிங்கும் பொழுது இவருக்குமே ஒரு பயம் இருக்கலாம். இவங்களுக்கு மேலும் மேலும் ஆமா மேலும் ஆமா அது மேலும் மேலும் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்க 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 நம்ம பதவிக்கு ஆப்பு வச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலையும், மேலும் ஏன் இந்த லைட் வெயிட் கேண்டிடேட்ஸ் ஃபிகர்ஸையே இவங்க பார்த்து செலக்ட் பண்றாங்கன்னா, நான் சொல்றதை எவன் கேட்கிறானோ அவன் தான் எனக்கு கீழே இருக்கணும், பிஜேபியை பொறுத்த வரைக்கும். அப்படி நான் என்ன சொல்றேனோ அதை கேட்குவதற்காக மட்டுமே ஒரு ஆளை வச்சு அங்க வச்சு நம்ம என்ன சொன்னாலும் இங்க வந்து முதலமைச்சர்கள் அவர்களாக இருக்கலாம், முடிவுகள் அவர்களாக எடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு மிக கேள்வி இருக்கு. இவங்க இங்க ஊழல் பத்தி பேசுறாங்க. வந்து ஒரு ஏன் நம்மளுடைய அப்பாவுக்கே பக்கு வச்ச மகான் நம்மளுடைய அன்புமணி அவர்கள் கூட பேசினாரு. ஆனா இங்க கிட்டத்தட்ட 10 வருஷத்துல யாதவ் அவர்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டி ரேட் இருக்கு பாருங்க, இட் வென்ட் 16 to 48 crores போயிருக்குன்னா, அப்ப எந்த அளவுக்கு அங்க ஒரு ஊழல் ஆட்சியை பிஜேபி கொடுத்திருக்கும். அவர் எம்எல்ஏ எம்பியா இருந்த காலத்துல இருந்தே அவர் அவ்வளவு சம்பாரித்து அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து மதிப்பை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அது ஒரு கேள்விக்குறி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான மற்றும் குழப்பமா இருக்கக்கூடிய விஷயம் ரேகா குப்தா அவர்கள் டெல்லியில இந்த கவர்மெண்டோட ஸ்டேட்மெண்ட் வாஸ் ரியலி வந்து அது ரொம்ப ஸ்கேரியா இருக்கு எனக்கு. ஏன் அப்படின்னா, அங்க வந்து ஏர் குவாலிட்டி மானிட்டர்ஸ் டெல்லியில நம்ம பார்த்தோம்னா பயங்கரமான புகை மண்டலத்தை நம்ம எப்பவுமே ஒரு பனி பெய்யுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. என்ன கேட்டா இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னா, ஆஸ் சீஃப் மினிஸ்டரா என்ன பண்ணணும் அப்படின்னா, வாகனம் இவ்வளவுதான் அலௌடு, இதுக்கு மேல அலௌட் கிடையாதுங்கிற ஒரு ரூலை போடணும். இந்த டைமுக்கு மேல இந்த வாகனங்கள் அலௌட் கிடையாது, இங்க இப்படிதான் போகணும், புகை இருக்க கூடாது, இந்த மாதிரியான குவாலிட்டி பெட்ரோல்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க மரங்கள் வளர்க்கப்படுறதா இருக்கட்டும், நீர்நிலைகளை சுத்தம் பண்ணி அங்க நீர் நிரப்புவதா இருக்கட்டும், இது போல ஒரு என்விரான்மெண்டலி ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்காம they are straightly என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மானிட்டர்ல போய் இந்த ஓவியா வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில சொல்லுவாங்கல்ல ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன்னு, அது மாதிரி அந்த மானிட்டர்ல போய் தண்ணிய வச்சு ஸ்ப்ரே அடிச்சுட்டு இது வரைக்கும் 8 வருஷத்துல இல்லாம ஒரு ஏர் பியூரிட்டி வந்து டெல்லியில இருக்குன்னு பாக்குறோம். தீபாவளி கொண்டாடுறாங்க, அவ்வளவு வெடி வெடிக்கிறாங்க, இன்னும் புகமண்டலம் ஆகுது. உள்ள போனா யாரு முன்னாடி நிக்கிறானே தெரியாத அளவுக்கு டெல்லியினுடைய சூழ்நிலை இருக்கும் பொழுது யாருக்கு காதுல நீங்க இப்ப தோடு போட்டு விடுறதுக்கு முயற்சி பண்றீங்க? ஒன்றிய அமைச்சரே சொல்ற, நிதின் கட்கரியே சொல்றாரு, யாருக்கா நோயை போய் இலவசமா வாங்கிட்டு டெல்லிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்றாரு. கண்டிப்பா அந்த அளவுக்கு இப்ப ஒரு ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப, அதாவது ஒரு காத்துங்கிறது மனிதனுடைய நம்ம சொல்றோம் உண்ண உணவு உடுக்க உடை எல்லாத்துக்கெல்லாம் முன்னாடி எது வேணும்னா அது ஃபர்ஸ்ட் ஏர் இல்லைன்னா நம்ம இந்த பூமியில வாழவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அங்க கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு சரியான இப்ப நம்மள சாதாரணமா ஒரு விஷயத்த நம்ம கேட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம், நீர்நிலையங்களை சுத்தம் பண்ணி மரங்களை நட்டு அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆன் வெஹிக்கிள்ஸ் போட்டு அதை நிறுத்துவோம். அந்த இடத்துல பயங்கரமான கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் தேவைப்படுது, ஒரு டிசிஷன் மேக்கிங் தேவைப்படுது இல்ல, அந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய அளவுக்கு அத்தாரிட்டி, பவர், எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு போல்ட்னஸ், டிசிஷன் மேக்கிங்கோட ஒரு நாலேஜ் எதுவுமே இல்லாத ஒரு ஆள் வந்து ரேகா குப்தா அவர்கள்.
அதற்காக அந்த போட்டியில எப்படி அவங்க முன்னாடி வந்தாங்க? கிட்டத்தட்ட தோழர் பர்வேஷ் வர்மா, ஆஷிஷ் சூத் இருக்காங்க, வீரேந்திர தேவ் இருக்காரு, வீரேந்திர குப்தா இருக்காரு, சதீஷ் இருக்காரு. இத்தனை பேரை பைபாஸ் பண்ணி எது போய் முன்னாடி நிக்க வைக்குது ரேகா குப்தா அவர்கள்னா, அவங்க ஆர்எஸ்எஸ் கூட ரொம்ப லாங் அசோசியேட்டட் ஒரு கேண்டிடேட்டா இருக்காங்க. சோ இப்ப நம்ம பாக்குற டெல்லியா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பார்த்த மத்திய பிரதேஷா இருக்கட்டும், யாதவா இருக்கட்டும், ரேகா குப்தா அவர்களா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட். ஸ்ட்ரெயிட்லி தே ஆர் நாட் ஃப்ரம் பிஜேபி அண்ட் ஒரு எலெக்ஷன் கமிஷன் சாரி, இந்த எலெக்ஷன்னாலேயோ இல்ல தேர்தல் மூலியமாகவோ மக்களுக்கு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அவர்கள் கிடையவே கிடையாது. தே ஆர் த ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைய மீண்டும் 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 உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது பிஜேபி அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க ஒரு ஒடிசால ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஒரு பாதிரியாருடைய கழுத்துல செருப்பு மாலைய போட்டு அவரை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊர்வலமா கூட்டிட்டு வந்து அவர் வாயில வந்து சாணிய வச்சு அமுக்கி அவரை போட்டு சித்திரவதைப்படுத்தி அவரை வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வச்சிருக்காங்க ஒரு டைப் ஆஃப் குரூப். இந்த மாதிரியான பிரச்சனை வந்து எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. அதாவது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல இது ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன காரணம்? நீங்க மக்களுக்காக எலெக்ஷன் பார்க்கல. அவங்களோட மோட்டிவ் ஆஃப் பிஜேபி இஸ் வின்னிங் த எலெக்ஷன் வாட் எவர் இட் இஸ். நான் எதை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், வின்னிங் த எலெக்ஷன். அண்ட் என்னோட அடையாளமா பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா இந்து தேசம். இந்த தேசத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்துக்களாக மாறணும். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை ஒரு மாநிலத்துல அவங்க விதைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஸ்கேரியான ஒரு விஷயம், எந்த அளவுக்கு ஒரு மனிதர்கள் வந்து நம்ம வந்து இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு மசூதிக்கு ஒரு கோவிலுக்கு வந்து மசூதியிலிருந்து பழம் பூ எல்லாம் வச்சு கோவிலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க ஒரு திருவிழா தொடக்கம்ங்கிறதுனால கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த கோவில்ல இருப்பவர்கள் மசூதியிலிருந்து வந்த அந்த மனிதர்களுக்கு, இஸ்லாமிய தோழர்களுக்கு மாலை போட்டு அந்த பூத்தட்டுகளை வாங்கி வைக்கிற அளவுக்கான நம்ம வந்து ஒரு மத நல்லிணக்கத்தோட தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இவர்கள் தற்பொழுது எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் மனசுல இந்த மாதிரியான இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்துவ வெறுப்பு, இந்துக்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றது, இல்ல இந்த பசு பாதுகாவலர்கள் எல்லாம் சேர்ந்து சாதாரணமாவே அவங்க மைண்ட் செட்டே வந்து ஒரு கரப்டட் ஆகி அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது. நாடு எங்க போயிட்டு இருக்கு, என்னென்னத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இன்னமும் வந்து நீங்க மாட்டு சாணியையும் கோமியத்தையும் மட்டுமே வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைச்சிட்டு பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க ஒடிசால இருக்கக்கூடிய மோகன் மாஜி அவளும் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் வந்து ஒரு டீச்சர், ஆர்எஸ்எஸ்ல வந்து அவர் ஒரு ஒன் ஆஃப் த டீச்சர். அவரு அந்த சரஸ்வதி ஷின்ஷா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பள்ளியில அவர் வந்து ஒரு டீச்சரா இருந்திருக்காரு. அவரும் வந்து இதை நோக்கிதான் அவர் வந்து அழைச்சிட்டு போறாரு. கொஞ்சம் கூட மக்கள் வந்து ஒரு மாதிரி வயலண்டாவே இருக்காங்க. எல்லா ஒரு இனத்திற்கும் மதத்திற்கும் வயலண்டா இருக்கிறது, ஜாதியை வைத்து மனிதர்களை பார்க்கிறது, மதத்தை வைத்து மனிதர்களை பார்க்கிறது, அந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட்டை கொண்டு போய் அங்க போடுறது. இவரும் பைபாஸ் கேண்டிடேட் தான். நான் இந்த ஓவர் பைபாஸ் சொல்றது எதையுமே கிடையாது. ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட் வெர்சஸ் பிஜேபியில எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட், இப்படிதான் போட்டியே நடக்குது. இந்த போட்டியில சூஸ் பட்டது யாரு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட் தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த உத்தரகாண்ட்ல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அங்கிதா பண்டாரின்னு ஒரு பெண்ணனுடைய கேஸ் வந்து ரொம்ப சீரியஸா ஆமா போயிட்டு இருந்துச்சு. இந்த அங்கிதா பண்டாரி கேஸ் கூட அதற்கு முன்பாக அங்க எந்த பிரச்சனையுமே கிடையாதா அப்படின்னு கேட்டா அதுவும் நம்ம சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு 2021லயே பாத்தீங்கன்னா நீங்க வந்து திராக் சிங் ராவத் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவுக்கு அகெயின்ஸ்டா கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது அதை தடுத்து அந்த ஒரு விஷயத்துக்கு தடுத்து திரும்ப அங்க எலெக்ஷன் வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து கிட்டத்தட்ட 47 சீட் திரும்பவும் பிஜேபி வாங்கி திரும்பவும் இவங்க பொசிஷனுக்கு வருகிறது. அதாவது ஒயர்ல வந்து பிஜேபின்னு கூட குறிப்பிட்டது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்ரான் பார்ட்டி காவி கட்சின்னு அவங்க குறிப்பிடுறாங்க பொழுது அது எந்த அளவுக்கான ஒரு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஏன் மனிதர்களை இப்படி மத ரீதியில பந்தாடுறீங்க, ஒரு
ஒரு ஆட்சிக்கும் ஒரு அதிகாரத்திற்கும் எப்படி இப்படி பந்தாடப்படுது? எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த இப்ப சமகாலத்துல தோழர், சமகாலத்துல இருக்கக்கூடிய நம்மளையே இப்படி பண்றாங்க அப்படின்னா, நம்மலாம் படிச்சிருக்கோம். வி ஆர் வெல் நோன். நீதிமன்றங்கள் இருக்கிறது. அங்க வந்து நெறைய மனிதர்கள், நம்மளுடைய வந்து மனிதர்கள் அங்க உள்ள போயிட்டாங்க. இடஒதுக்கீடு வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுதே இவங்கள சமாளிக்கிறது இந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் பொழுது, அப்ப படிக்காத காலகட்டத்துல எது சரி, எது தவறுன்னு தெரியாத காலகட்டத்துல, இவங்க எந்த அளவுக்கு மனிதர்கள வந்து அடிமைப்படுத்தி இருப்பாங்க, எந்த அளவுக்கு இவங்களுடைய அதிகாரத்த வந்து செலுத்தி இருப்பாங்கங்கிறத நெனச்சு கூட பார்க்கவே முடியல. இந்த புஷ்கர் சிங் தாமி அவர்கள் நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, பல விஷயங்கள் அங்கேயும் மதவாத பிரச்சனைகள், இந்த வனங்கள்லாம் இருக்குல்ல, வனத்துல வந்து நிலங்கள் வந்து சூறையாடப்படுறதா இருக்கட்டும், அந்த அவங்க இந்த சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல பாதுகாக்காம இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் கொடுக்கப்படும் பிரச்சனைகள், பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அது காரணம் இஸ்லாமியர்கள் தான். அப்படி ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணி பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலுமே கூட ரொம்ப பெரிய விஷயமா வெடிச்சது வந்து இந்த அங்கிதா பந்தாரி அவங்களுடைய இஷ்யூஸ் தான். இத கவர் பண்றதுக்காக இவர் ரொம்ப அதிகமா ட்ரை பண்ணாரு. யாரு நம்மளுடைய புஷ்கர் அவர்கள் பயங்கரமா ட்ரை பண்ணி அதன் பிறகு இந்த கேஸ் வந்து சிபிஐ தற்பொழுது ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரணமான ஒரு மாணவி, அந்த மாணவியை இந்த அளவுக்கான ஒரு விஷயத்துக்குள்ள ஈடுபடுத்த முடிய ஒரு விஐபி, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட், இவங்களால ஒரு வனத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் சூறையாடப்படுகிறது, வனத்தினுடைய அந்த அந்த இயற்கை தன்மை சூறையாடப்படுகிறது அப்படிங்கும்போது அதை பாதுகாக்கிறதுக்கு இவங்களால ஒரு ஸ்ட்ராங் விஷயத்த பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? ஏன் எல்லா இடத்துலயும் அந்த இஸ்லாமியர்களுக்கு எதுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ஏன் இவங்க ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க? ஏன்னா அவங்கள்ட்ட ஸ்டெப் எடுக்கிற அளவுக்கு பவர் இல்ல. தே ஆர் பவர்லெஸ் ஆக்சுவலி. ரியலி தே ஆர் பவர்லெஸ். ரொம்ப வந்து ஆச்சரியம் படுற மாதிரி இருந்துச்சு. நீங்க மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய யாதவ் அவர்களோட ஸ்டேட்ல கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 டெத் அங்க கண்டாமினேட்டட் ஏர் வாட்டர்னால அங்க டெத் ஆனாங்க. இந்த 6 சின்ன குழந்தைகள் இருக்காங்கல்ல தோழர், சின்ன குழந்தைகள் 6 பேர் வந்து இந்த சிரப், ஒரு கண்டாமினேட்டட் சிரப் குடிச்சு அங்க வந்து இறந்து போனாங்க. இப்படி பசு பாதுகாவலர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அங்க கொண்டு வந்து மக்களை வந்து கொஞ்சம் கூட ஒரு ஒரு மனித தன்மையோட அவங்களை ட்ரீட்டே பண்றது கிடையாது. அப்ப இந்த கவர்மெண்டோடைய ஒரு விஷயம் வந்து எப்படி ஃபார்வர்ட் ஆகுது ஒவ்வொரு விஷயத்திலையும்? நீங்க வந்து வாட்டர் கண்டாமினேஷன் டெத் இன் இந்தூரா இருக்கட்டும், ஏர் பொல்யூஷன் வந்து டெல்லியில இருக்கக்கூடிய ரேகா குப்தா அண்டர்லையா இருக்கட்டும், அல்லது உத்தரகாண்ட்ல நடந்த மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் அங்கிதா பந்தாரி விஷயமா இருக்கட்டும், கம்யூனல் வயலன்ஸ், அதாவது எந்த அளவுக்கு ஒரு பாதிரியாருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒடிசால நடக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், ராஜஸ்தான்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான இந்த ஆரவல்லி ஹில்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கு தோழர். அங்க வந்து மைனிங், பயங்கரமான மைனிங். நம்ம பஜன்லால் சிங்னு நினைக்கிறேன், பஜன்லால் சர்மா அவர்கள் தான் அங்க வந்து தற்பொழுது சிஎம்மா இருக்காங்க. ஆக்சுவலி அங்க இருக்க வேண்டியது வந்து ராஜி சிந்தே அவர்கள். அவர் தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட். பிறகு எப்படி இவர் செலக்ட் ஆனாரு? எப்படி வந்து நம்மளோட பஜன்லால் சர்மா செலக்ட் ஆகுறாரு? அவர் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டியா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் அப்படி கிடையாது. எப்படி அவர் செலக்ட் ஆனாரு? திரும்ப ஆர்எஸ்எஸ் மூலியமா இப்ப அந்த ஆரவல்லி ஹில்ஸ்ல பயங்கரமான மைனிங்ஸ் நடந்துகிட்டு, மேலும் கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ்க்கு அங்க பிரச்சனை நடக்குது. கட்டாக்ல வந்து ரியாட் நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய போராட்டங்களா பயங்கரமா அங்க வந்து வெடிச்சிருக்கு. பெங்காலி முஸ்லிம்ஸ் மைக்ரேட் ஆகி வராங்கல்ல தோழர், அவங்களுக்கு அவங்க மேல தாக்குதல்கள் நடத்துறது, இது போன்ற விஷயங்கள் ராஜஸ்தான்ல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்க ஒரு ஒரு சிஎம், பிஜேபிக்கு அண்டர்ல ஒரு சிஎம் ஆகணும்னா அதற்கு ஒரே தகுதி என்ன அப்படின்னா, உங்களுக்கு எலெக்ஷன் தெரியணும்னு அவசியம் இல்ல. நீங்க எலெக்ஷன்ல ஒரு தடவை நின்று தோத்து போயிருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த நாட்டு மக்களை எப்படி நடத்தணும், ஒரு ரூல்ஸ் எப்படி மேக் பண்ணணும், டிசிஷன் எப்படி மேக் பண்ணணும், இது எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட வேணாம். உங்களுக்கு தெரிந்தது தேவையானது என்ன அப்படின்னா, நீங்க ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட்டா இருக்கணும், சங் பரிவார்களை ஃபாலோ பண்ணணும், அங்க ஒரு டீச்சரா இருக்கணும், ஒரு பிக் கனெக்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தா
நீங்க ஈஸியா சிஎம் ஆயிடலாம். ஏன்னா நம்மளுடைய மோடிஜி, அமித்ஷா ஜிக்கு மிக முக்கியமாக தேவைப்படுபவர்கள் லைட் வெயிட் ஃபிகர்ஸ். ஐ காண்ட் இந்த வார்த்தையை வந்து நம்மளால தாண்டி போகவே முடியாது. ஏன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோட ஒரு ப்ரொஃபசர் வந்து இந்த விஷயத்த ஜோயா அவர்கள் இந்த விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. சென்ட்ரலைஸ் பண்றேன் இந்த இந்து நேஷனலிசம் நான் சென்ட்ரலைஸ் பண்றேன், இந்து தேசியவாதத்தை நான் சென்ட்ரலைஸ் பண்றேன்னு அதை தன்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொள்வதற்காக பிஜேபி தன்னுடைய மாநிலங்கள் எந்த அளவுக்கு ஒரு லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சொல்லணும். எக்ஸாக்ட்லி லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்களுக்கு வந்து ஒரு போல்ட்னஸ் கிடையாது, ஒரு கான்பிடென்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான பவர் அவங்க கிட்ட கிடையவே கிடையாது. நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அனுபவமே இல்லாத ஒரு நபர்களை வந்துட்டு முதலமைச்சராக, அதாவது மாநில சுயாட்சி விஷயத்தை பாதிக்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களை முதலமைச்சர் ஆக்கி ரிமோட் கண்ட்ரோல் மூலம் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அந்த மாநிலங்களை ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாரா, இல்ல வந்து ஏற்கனவே பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஈகோ வார் போய்கிட்டே இருக்குது. அந்த ஈகோ வாரை சமாளிக்கிறதுக்காக வந்துட்டு இவங்க இந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு ரெண்டு விதமான கேள்வி எழுப்புது. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நரேந்திராவோட அதிகார குறிப்பாசையா இல்ல ஈகோவா? இல்ல இது வந்து ஈகோல எல்லாம் இவங்க ஒருத்தர் விட்டு கொடுக்கறவங்க எல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சியை பிடிக்கணும். தே ஆர் வெரி 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 கான்பிடென்ட் இன் தட். அவங்க அதுல இருந்து இறங்கவே மாட்டாங்க. ஆர்எஸ்எஸும் சரி, பிஜேபியும் சரி. இவங்களுக்கு என்ன விதமான ஒரு ஈகோ கிளாஷ் இருக்குதுன்னா, அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5 ஸ்டேட்டுக்கு இப்ப ரீசெண்டா வந்த ஸ்டேட்ஸ் இதெல்லாம் ஆஃப்டர் 2021ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய சிஎம் இப்ப நம்ம பார்த்த எல்லா ஸ்டேட்ஸோட சிஎம்மும் இப்ப இவங்களுக்கு அவங்க ஏன் பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் தோழமை நபர்களை எடுத்து ஏன் போடுறாங்க? ஒரு விஷயம். 2 விஷயம் இருக்கு தோழர். இவங்க ஆர்எஸ்எஸ் தோழமையை போடும் பொழுது அவங்க வந்து இந்துத்துவா ஓரியன்டா தான் எல்லாத்தையும் செயல்படுவாங்க. நம்ம ஊர்ல நம்ம நீதியரசர் ஜி.எஸ். சுவாமிநாதன் இருக்கார்ல, நான் வந்து தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து எதை மனசுல வச்சுப்பேன்னா என்னுடைய தர்மத்தை மனசுல அதை வச்சுட்டுதான் நான் வந்து எந்த ஒரு தீர்ப்புமே வழங்குவேன். முதல்ல நான் அதைத்தான் பார்ப்பேன் அப்படின்னு அவர் எப்படி வந்து பேசுறாரோ அந்த மாதிரி தன்னுடைய மண்டைய முழுதா கழுவி இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு வேணும். ஏன்னா அவர்கள் தான் இப்ப நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கலவரம் நடக்குது, அது வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில ஒரு சின்ன விஷயம் நடக்குதுன்னா அதை கொளுத்தி விட்டு இவர்களை இந்துக்களை வந்து ஏத்தி விட்டு அங்க ஒரு கலவரத்தை மூட்டி அவர்களை சிந்திக்க விடாம ஓட்டு போட வைக்கிற ஒரு அறிவுங்கிறது அவங்களுக்கு தான் இருக்கும். இப்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டா இருக்காங்க, தே ஆர் வெல் நோன் வித் தி பீப்புள் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள போய் இந்த கலவரம் எல்லாம் இங்க பண்ணாதீங்க, இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரேன், இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டு வச்சு இதை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களை ஆர்கனைஸ் பண்ணி வழி நடத்துவாங்க. சோ அவங்களுக்கு அந்த மாதிரி கேண்டிடேட் வேணாம். பிஜேபிலே இருந்தாலும் அந்த கேண்டிடேட் வேணாம் அவங்களுக்கு தேவை தான் சொல்றத கேட்கிற பிள்ளைதான் தேவை. நான் என்ன சொல்றேன் அப்படாத கேட்கிற பிள்ளை தேவை. மேலும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது எந்த விதத்திலயுமே அவங்க கோலை அஃபெக்ட் பண்றதுக்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் விடாது. ஏன்னா ஒருத்தவன் 100 வருஷம் கூட தூங்கி எந்திரிச்சு அதே அளவுக்கு சண்டை போட முடியுமா அப்படின்னு நம்ம ஆர்எஸ்எஸ் பார்த்து தான் கத்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் இரவு காத்த கிளியும்பாங்கல்ல, அந்த மாதிரி காத்திருந்து அங்க மனிதர்களின் மூளைகளை சூறையாடி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த அவன் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அது வந்து ஒரு சாதாரணமான இப்ப இது வந்து எப்படி யாருக்கு நடக்கும்? ஈகோ பிரச்சனையால ஒரு விஷயத்தை இழக்கிறதுங்கிறது யாருக்கு நடக்கும்னா மென்டலி நாட் ஸ்டேபிளைஸ்டு பீப்புள் தான். மென்டலி நாட் ஸ்டேபிளைஸ்டு ஆர்கனைசேஷன் ஒன்லி அங்க டிஃப்ளெக்ட் ஆவாங்க, அந்த இடத்துல நவுருவாங்க. ஆனா வாட் எவர் த ஈகோங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஃபேஸ் பண்ணாலுமே கூட அவங்க அதை ஓவர் கம் பண்ணி கோல் என்ன, அதுலதான் அந்த ப்ரொஃபசர் கரெக்டா சொல்லியிருக்காங்க. இவங்களோட கோல் என்ன அப்படின்னா இவங்க ஒரு ஹிந்து நேஷனலா உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் இவங்களோட கோல். அதை நோக்கிதான் இவங்க போய்கிட்டே இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இங்க ஸ்டேட்ஸ்ல வந்து லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்க வந்து தான் சொல்லை கேட்கும் பிள்ளைகளை போடணும். அவங்க வந்து லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு பாதுகாக்க தெரியல, ஒரு விஷயத்த சமாளிக்க தெரியல.
அப்படி சமாளிக்கும் போது பயங்கர அலிகேஷன் அந்த ஸ்டேட் மேல வருது. ஆனா அத கூட கவலைப்படாம தன்னோட அடையாளத்தை நோக்கியே ஒரு மிக வேகமான ஒரு குதிரை போல பிஜேபி ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன ஒரு பிரச்சனைனா இவங்க குதிரைக்கு தண்ணியே கொடுக்கல. சரியா? குதிரை பாகனை கண்டுக்கல. கொஞ்ச தூரம் தான் ஓடும் அது. அதுக்கப்புறம் குதிரை பாகனை கீழே விழுந்துருவான், குதிரையும் கீழே விழுந்துரும். ஏன்னா இங்க மனிதர்களோட எத்தனை நாள் இப்ப பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, எத்தனை நாள் பொறுத்துப்பாங்க? ஒரு லிமிட்னு ஒண்ணு இருக்குல்ல தோழர். அந்த லிமிட்டை என்னைக்கு இவங்க எக்ஸிட் பண்ணி கிராஸ் பண்றாங்களோ, இப்ப இவங்களுக்கு இந்த அங்கிதா பந்தாரி விஷயத்துல பல விஷயங்கள் நடந்திருக்கு தோழர். அதெல்லாம் அவங்க டிக் பண்ணிட்டே வராங்க. இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் பிஜேபி சார்ந்த நிர்வாகிகள் கூட காரி துப்புறாங்க. உத்தரகாண்ட் விஷயத்துல புஷ்கர் சிங் அவர்கள் விஷயத்துல காரி துப்புறாங்க. ஒரு அம்மா மூஞ்சிலே துப்புறாங்க. முன்னாள் சிஎம் கண்டிப்பா இத இதெல்லாம் வெக்கக்கேடான ஒரு விஷயம் பேசுறாரு. மாறும் இது. ஏன்னா ஒரு லெவல் அளவுக்கு தான் அவங்கள லிமிட்டா பொறுத்துக்க முடியுமே தவிர லெவல் மீறி போயிடுச்சுன்னா அவங்க என்ன மனித தன்மையை நோக்கி மனிதன் போயிடுவான் டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல. இல்லடா பரவாயில்ல அப்படின்னு ஒரு மனித தன்மையை நோக்கி மனிதன் எளிதில போயிடுவான். அது அவங்களுக்கு இன்னும் புரியல. அப்ப அதனுடைய ரிசல்ட் அவங்க கூடிய சீக்கிரத்துல ஃபேஸ் பண்ணி ஒரு ஃபெயிலியர் மோடுக்கு 100% போவாங்க தோழர். ஏன்னா அதற்கான விஷயங்களை அவங்க விதைச்சுக்கிட்டே வராங்கன்றதுதான் தோணுது. ஏற்கனவே தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி ஒரு ஷேடோ டபுள் இன்ஜின் சர்க்கார் எப்படி இருக்குன்னு காட்டிட்டாரு. ஓகே, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் அடமானம் வைக்கிறதுக்கு போயிருக்காரு. ஆனா இப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் சண்டை செய்யறாரு. நீ என் உரிமைகளை பறிக்கிற வா பாத்துக்கலாம் சட்டப்பூர்வமா சண்டை செஞ்சு துணிஞ்சு நிக்கிறாரு. நீ நிதி கொடுக்கலாம் பகரம் என் பிள்ளைங்களோட படிப்பை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீம்பா நின்றுட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த சூழ்நிலை ஏற்கனவே அந்த ஷேடோ டபுள் இன்ஜின் சர்க்காரோட கொடுமைகள் என்னன்னு மக்கள் உணர்ந்திருக்க சூழல்லையும் இப்ப ஓப்பன் அதாவது அப்ப கூட அவங்க தைரியமா சொல்லல. ஆனா இப்ப ஓப்பனா தமிழ்நாட்டுக்குள்ள டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டு ஓப்பனா ஸ்டேஜ்ல சொல்றதுக்கு துணிச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி வார்த்தையை தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லவே இல்லை. இப்ப சொல்வதோடைய நோக்கம் என்னவா இருக்குது? அவருக்கு அந்த துணிச்சல் வர்றதுக்கு என்ன காரணம்? துணிச்சல்லாம் இல்ல தோழர். அவருக்கு இபிஎஸ் அவர்கள் ஒரு வலிமையான லீடர் இல்லைன்னு அவர் புரிஞ்சிருப்பாரு. இப்போ இதே இடத்துல ஜெயலலிதா வச்சு டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பேசிடுவாரா? பேச முடியாது. ஏன் நம்மளுடைய தோழமை கட்சிகளே அதை நம்ம அந்த மாதிரி பேசுவாங்களா? நமக்கு யாருமே இந்த சர்க்காருங்கிற வார்த்தையை இங்க பயன்படுத்த மாட்டாங்க. அது நம்ம சர்க்காருங்கிறதே நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னா நம்மளை அடிமைப்படுத்துகிற ஒரு வார்த்தையா தான் நம்ம அதை இன்னுமே நம்மளுடைய உணர்வுகளோடு அது கலந்து இருக்கிறதுனால சர்க்காருங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்த மாட்டோம். ரெண்டாவது டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறது எதை குறிக்கிறது? அது தைரியமா சொல்றாருன்னா இபிஎஸ் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர் இல்ல. 10 தோல்வி பழனிசாமி நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இப்ப குறிப்பிட்டாங்க. இப்ப குறிப்பிட்டது கூட அவர் எதிர்வினையாட்டி இருக்காரு. ஏன் காலையே பாத்துட்டு இருக்கீங்க, சூரியன் காலை நிமிந்து பார்த்தாதானே சூரியன் தெரியும்னு நம்ம முதல்வர் சொன்னதுக்கு காலை பார்த்து நடந்தாதான் வழி தெரியுமா? இது என்ன ஒரு நீங்க பாட்டு எல்லார் காலையும் ஊத்துட்டு இருங்க, எப்படி வழி தெரியும்? முட்டி போட்டுக்கிட்டே போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு தோழர். உங்களுக்கு கை டைப் படிக்குதுல, எங்களுக்கு கை டைப் படிக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். எந்த அளவுக்கு ஒரு மனிதனை உன்னால அறிவுபூர்வமா எதிர்க்க முடியல, ஒரு மனிதனை நீ உன்னோட கொள்கை ரீதியா எதிர்க்க முடியல, அரசியல் ரீதியா எடுக்க முடியல, நின்னு களத்துல நின்னு விளையாட துப்பு இல்லாம, உள்ள நின்னு களத்துல நின்னு ஜெயிக்க வக்கு இல்லாம, இங்க இருந்து ஓடி போய் மோடிக்கால்ல விழுந்து வழியை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க ஒரு மனிதனுடைய உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல எப்படி பேசுறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய அறிவு பறந்து விரிந்திருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க. ஒரு விஷயம், நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் அவன் இது டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பேசிட்டு போறாங்க. இன்னைக்கு மோடிஜி அவர்கள் மேல ஏறி நின்னு டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பேசுறாருன்னா நீங்க எந்த அளவுக்கு வக்கற்ற ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கீங்கிறத அவங்கதான் பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர இல்ல நம்ம சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல தோழர். மாநில சுயாட்சிக்காக உரிமை குரல் கொடுக்கிற தமிழ்நாட்டுல டெல்லிக்கு காவடி தூக்கிறதுக்காகவே முதலமைச்சர்களை உருவாக்கக்கூடிய இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் மாடல் எடுபடுமா இந்த அரசியலு? ஓகேங்களா? இந்த அரசியலை வரப்போற தேர்தல எப்படி திமுக கையாள போகுது? இவங்களை போய் கையாளுற வேலையை நமக்கு கிடையாது தோழர். ஏன்னா இவங்களோட வார்த்தைகள், இவங்க பேசுற விஷயமே இவங்களை அடிச்சு தூக்கி சாப்பிடும். ஏன்னா இபிஎஸ் அண்ணன் அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும்னாரு, பின்னாடியே மோடிஜி பிஜேபி என்டிஏ ஆட்சி அமைக்கும்னாங்க.
அப்ப மக்கள் தெளிவா தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப இவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறது என்ன? பிஜேபி. பிஜேபி எதிர்ப்பு மனநிலைங்கிறது தமிழ்நாட்டுல இருந்து எப்பவுமே எடுக்க முடியாதது. ஏன்னா அவங்க யாரு? அவங்க என்ன பண்ணுவாங்க? இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு தமிழ் மக்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது பெரியார், அண்ணா, கலைஞர் என, அயோத்திதாசர் என திராவிட இயக்கங்கள் சேர்ந்து வளர்த்த மண். அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள்ங்கிறத இயற்கையாவே நமக்கு அந்த அறிவு இருக்கு. அதனால நம்ம இவங்க இவங்க பேசினாலே போதும் நம்ம ஜெயிச்சிருவோங்கிற சூழ்நிலை தான் நமக்கு இப்ப தற்பொழுது வரையிலுமே இருக்கிறது. கூட்டணி பொறுத்து தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்க கூட்டணி பத்தி கவலைப்பட தேவை கிடையாது. கூட்டணிய நான் பாத்துக்கிறேன். நீங்க கட்சியில இருக்கக்கூடிய வேலைகளை மட்டும் நீங்க தெளிவா பார்த்தா போதும்னு சொல்லியிருக்காருங்கும் பொழுது, அதை நோக்கிய பயணமாக தான் இருக்குமே தவிர, இவங்க பேசினாலே போதும் நம்ம ஜெயிச்சிருவோங்கிற சூழ்நிலை தான் தோழர் இருக்கு. தோழர் இவ்வளவு நேரம் உங்க கருத்துல பயன்படுறதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.